பெண் என்பவள் ஒரு வீட்டில் பூத்துமறு வீட்டில் மணம் வீசும் பூ அவள் தம்மா வீட்டில் செல்ல மகளாய் சிணங்கியவள் கணவன் வீட்டில் குடும்ப விளக்காய் ஒளிர்கிறாள் திறந்த வீட்டு நினைவு கண்ணில் நீர்த்துளி புகுந்த வீட்டு கடமை கையில் பூத்தொழிவேரை இங்கே விட்டுவிட்டு இலையை அங்கே விற்பவன் புதிரு வாசலுக்கு உயிரை பிரித்து கொடுத்த தேவதை அவள் பெண் என்பவள் ஒரு வீட்டின் சொந்தமல்ல சிறு இல்லத்தின் பந்தம் ஒவ்வொரு முறையும் தான் என்ற உணர்வுகளை வெளிப்படுத்தும் போது பழி பெண் மீதே விழுகிறது தன்னை வாட்டும் பிரச்சனையை பற்றி பேசினால் திடீரென்று தானே பிரச்சனையாக மாற்றப்படுகிறாள். அது ஒரு விவாதமாக மாறி அவள் ஒரு கெட்டவள் போல் தோற்றமளிக்கிறாள். ஆனால் தான் பேசுவதையும் அக்கறை கொள்வதையும் நிறுத்தும் போது அவளே குற்றவாளி ஆகிறாள். அதனால் எதையும் சொல்லாமல் அமைதியாக சூழ்நிலையை கையாள்வதே நல்லது. எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். எல்லா சூழ்நிலைகளும் ஒரு நாள் மாறக்கூடியது. ஒன்றுமே இல்லாமல் இருந்து இன்று ஓஹோவென வாழ்பவர்களும் உண்டு. ஓஹோவென வாழ்ந்தவர்கள் ஒன்றுமே இல்லாமல் வாழ்பவர்களும் உண்டு. எனவே வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் அல்ல, ஏணி மாதிரி. வெற்றிக்கு பின்னால் ஓடாமல் தடைகளை தாண்டி சமாளித்து சந்தோஷமாக வாழ்வாங்க வாழ வாழ்த்து.